ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون وقال تعالى ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فَتَقْعُدَ مَلُومًا مَحْسُورًا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு தனிமையிலும் சபையிலும் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் நம் வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அடியானிடத்திலே விரும்புகிற பண்புகள் ஈமான், தக்வா, இஹ்லாஸ், இந்த அடிப்படை பண்புகளிலே ஒன்றுதான் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை நம்பியவன், மறுமையை நம்பியவன், சொர்க்கம்தான் நிலையானது, சொர்க்க வாழ்க்கை உண்மையானது, நரகம் மிக பயங்கரமான வேதனை நிறைந்த பாவிகளின் சிறைச்சாலை, இந்த உலகத்திலே எவ்வளவு காலம்தான் இன்பமாக வாழ்ந்தாலும் நிச்சயம் மறுமையை சந்தித்தே ஆக வேண்டும். மறுமையில் அல்லாஹுவிடத்திலே அவனுடைய விசாரணைக்கு நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அவன் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம், என்ற உறுதி கொண்ட ஒரு முஃமின் அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, சிரமப்படுகிறவர்களுக்கு, கடனாளிகளுக்கு, அனாதைகளுக்கு, கணவனை இழந்த ஆதரவற்ற பெண்களுக்கு, தன் உறவினர்களுக்கு, தன் பெற்றோருக்கு தன் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருப்பார். வள்ளல் தன்மை, கொடுக்கும் தன்மை, ஈகை, இது ஒரு முஸ்லிமிடத்திலே அல்லாஹ் விரும்புகிற உயர்ந்த பண்பு. ஒரு முஸ்லிமை அல்லாஹுவிடத்திலே மிக சிறந்தவனாக உயர்ந்தவனாக ஆக்குகிற ஒரு உன்னதமான பண்பு தர்மம் செய்வது, ஈகை குணத்தோடு இருப்பது, அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குவது. இது போன்று அல்லாஹு தஆலா விரும்பாத குணம், அல்லாஹ் வெறுக்கிற குணம், அல்லாஹ் சபிக்கிற குணம், அந்த குணத்தால் நல்லவர்கள் கூட, அதாவது வணக்க வழிபாட்டிலே நல்லவர்களாக இருப்பவர்கள் கூட அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுவின் சாபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆகிவிடுவார்கள். அதுதான் கஞ்சத்தனம். அல்லாஹுடைய பார்வையிலே அவனை தூரமாக்கி விடுகிறது, அல்லாஹுடைய அருளை விட்டு அவனை தூரமாக்கி விடுகிறது. நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிவிடும் இந்த பண்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம் முஸ்லிம்களிலே பார்க்கிறோம், இந்த தர்மம் செய்யும் மனப்பக்குவம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. கருமித்தனம், கஞ்சத்தனம், உலோபித்தனம், இந்த மோசமான குணம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வறுமையில், செல்வமில்லாத காலத்திலே, கஷ்டத்திலே, பஞ்சத்திலே இருந்தபோது
செய்த தான தர்மங்கள் கூட இன்று முஸ்லிம்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறியதற்கு பிறகு, பெரும் வியாபாரங்களை செய்பவர்களாக மாறியதற்கு பிறகு, படித்து பெரும் பட்டதாரிகளாக மாறி அதிகமான சம்பளங்களை ஊதியங்களை வாங்கும் மக்களாக மாறியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிற மனப்பக்குவம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி இந்த கஞ்சத்தனத்தை எச்சரிக்கிறான் பாருங்கள். சூரா பனி இஸ்ராயில் 29வது அத்தியாயம் அல்லாஹ் கூறுகிறான், وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ وَلَا تَبْسُطْهَا كُلَّ الْبَسْطِ فَتَقْعُدَ مَلُومًا مَحْسُورًا. யார் ஏழை எளியவர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை செலவு செய்யவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி கட்டளையிடுகிறான், இப்படி எச்சரிக்கை செய்கிறான். உன் கரத்தை உன் கழுத்தோடு கட்டப்பட்டதாக ஆக்கிவிடாதே. وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ. தர்மம் செய்யாமல் இருக்கும் நிலையை, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் இந்த பண்பை அல்லாஹ் எப்படி ஒப்பிட்டு சொல்கிறான்? ஒரு மனிதனுடைய 2 கரங்களும் அவனுடைய கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலே, விலங்கிடப்பட்ட நிலையிலே இருக்கும்போது அவனால் எப்படி பிறருக்கு கொடுக்க முடியாதோ, தன் செல்வத்தை கொண்டு அவனாலும் பயன்பெற முடியாதோ அந்த நிலைமைதான் யாருடைய நிலைமை? யார் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கவில்லையோ, தேவை உள்ளவர்களுக்கு வாரி வழங்கவில்லையோ அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உங்கள் கரத்தை உங்களுடைய கழுத்தோடு கட்டப்பட்டதாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள், கருமித்தனம் கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கின்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை மிக பயங்கரமான ஒரு கண்டிப்பாக இருப்பதை பார்க்கிறோம். وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ وَلَا تَبْسُطْهَا كُلَّ الْبَسْطِ. தர்மம் செய்ய வரும்போது நீங்கள் உங்களுக்கும் சில செல்வங்களை வைத்துக் கொள்வதிலே தப்பு கிடையாது, அதுவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. பலவீனமான நம்பிக்கை உள்ளவர்கள் அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கிவிட்டால் அவர்கள் பிறகு தங்களுக்கு சோதனை வரும்போது கவலைப்படலாம். நான் அனைத்தையும் வாரி வழங்கிவிட்டேனே, எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தப்படுகிற அளவுக்கு பலவீனமான ஈமான் யாருக்காவது இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அனுமதிக்கப்பட்டது. உங்களுடைய குடும்பத்தாருக்கு தேவையானதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஈமானுடைய உயர்ந்த நிலை, இறையச்சத்தின் உயர்ந்த நிலை யாருடைய நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை, அவர்களுடைய மகளார் ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய நிலை. தங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொண்டது கிடையாது. இன்றைய காலையிலே செல்வம் வந்தால் அன்றைய மாலை பொழுது வருவதற்கு முன்னால் வாரி வழங்கி விடுவார்கள், முடித்து விடுவார்கள். தாங்கள் எவ்வளவுதான் பெரிய ஒரு வறுமையிலே இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு பணத்திற்கு, அந்த பொருளாதாரத்திற்கு தேவை உள்ள நிலையில் இருந்தாலும் சரி, தங்களுக்கென்று தங்கள் தேவையை நினைவில் வைத்துக் கொள்ளாதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகளார்கள் ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி அன்பளிப்பாக ஒரு பொருளை கொண்டு வருகிறார், அணிந்து கொள்வதற்குண்டான ஒரு ஆடை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்போது அணிந்து கொள்வதற்கு சட்டை இல்லை, ஒரு துணியை தங்கள் மேல் போர்த்தி இருந்தார்கள், கீழே ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வறுமையின் இந்த நிலையிலே பார்த்த அந்த பெண்மணி தன் கையால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மிக அன்போடு பாசத்தோடு ஒரு சட்டையை செய்து கொண்டு வந்து கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியவுடன் அதை மிகவும் கண்ணியப்படுத்தி வாங்கினார்கள். வாங்கியவுடன் உள்ளே செல்கிறார்கள், அந்த ஆடையை அணிந்து வருகிறார்கள்.
அதை பார்த்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த சட்டை வேண்டும் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கீழே அணிவதற்கு ஒரு லுங்கி, அதுவும் லுங்கி என்ற அமைப்பிலே இருக்காது, ஏதோ ஒரு போர்வை, மேலே அணிவதற்கு ஒரு துண்டு தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தாமதியுங்கள் என்று கூறி உள்ளே செல்கிறார்கள். அப்போது அருகில் இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இன்னவரே, நீ எப்படி கேட்டுவிட்டாய்? உமக்கு தெரியாது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏதாவது ஒன்று கேட்கப்பட்டால் அவர்கள் மறுக்க மாட்டார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். தேவையோடு வாங்கினார்களே இந்த சட்டையை, இதை நீ கேட்டுவிட்டாயே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதைவிட வேறு சட்டை ஒன்று இல்லையே, இதை தவிர வேறு ஒரு சட்டை இல்லையே என்று கடிந்து கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய ஈமானிய நிலையை பார்க்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாலும், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும், ஒவ்வொரு பதிலுக்கு பின்னாலும் பல கோடி அர்த்தங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்போது அந்த நபித்தோழர் சொல்கிறார், என் தோழர்களே, என்னை நீங்கள் கடிந்து கொள்கிறீர்கள். நான் வாங்கியது ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த சட்டையை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல, அல்லது இந்த சட்டையை அணிந்து நான் அழகு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அல்ல. நான் எதற்காக வாங்கினேன் தெரியுமா? நான் இந்த சட்டையை அணிவேன், எனக்கு மரணம் வர வேண்டும், என்னுடைய கஃன் இந்த சட்டையாக ஆக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த அந்த சட்டையில் நான் கஃனிடப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை ஆதரவு வைக்கிறேன், கபருடைய வேதனையை விட்டு நான் பாதுகாப்பை ஆதரவு வைக்கிறேன் என்று கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதானே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களுக்கு இருந்த அன்பை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வை அவர்கள் மதித்த மரியாதையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடம்போடு ஒட்டிய அந்த துணி தன் உடம்போடு ஒட்டினால் அல்லாஹ் அதன் மூலமாகவது எனக்கு மன்னிப்பு கொடுப்பானே என்று அல்லாஹ்வின் பேரருளை ஆதரவு வைத்ததை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளே சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டையை கழட்டி விட்டு தான் முன்பு அணிந்திருந்த அந்த ஒரு சின்ன துண்டை தன் மேலே போர்த்தி கொண்டு அதை மடித்து அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த சஹாபி அதை வாங்கிக் கொள்கிறார்கள். ஹதீஸ் நூல்களிலே எழுதப்படுகிறது, அந்த சஹாபி சில தினங்களிலே மரணிக்கிறார், அதே சட்டையிலே அவர் கஃனிடப்படுகிறார் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பல நூறு படிப்பினைகளை இந்த சம்பவங்களிலே பார்க்கலாம். நாம் இங்கே என்ன பார்க்கிறோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கொடைத்தன்மையை பார்க்கிறோம். தனக்கென்று எதையும் அவர்கள் மிச்சப்படுத்தியது கிடையாது. அவர்களுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான். ஒரே நேரத்திலே 40,000 திர்ஹங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வியாபாரத்திலே அவர்களுக்கு லாபமாக கொடுத்தான். எத்தனை ஆயிரங்கள்? 40,000 திர்ஹங்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த திர்ஹங்களிலிருந்து 10,000 எடுத்தார்கள். யாருக்கும் தெரியாமல் ஏழைகளின் வீடுகளுக்கு சென்று கொடுத்து வந்தார்கள். 10,000 திர்ஹத்தை வெளியிலே வைத்து விட்டார்கள், யார் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம் என்று. 10,000 திர்ஹத்தை பகலிலே செலவு செய்தார்கள், 10,000 இரவிலே கொடுத்து விட்டார்கள், 40,000 திர்ஹத்தையும் செலவு செய்து விட்டார்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வஅலானியா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் தங்கள் செல்வங்களை இரவிலே செலவு செய்தார்களோ, பகலிலே செலவு செய்தார்களோ, ரகசியமாக செலவு செய்தார்களோ, பகிரங்கமாக செலவு செய்தார்களோ, அவர்களுடைய கூலி அவர்களுக்கு உண்டு. அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த கஞ்சத்தனம் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு குணம். இந்த கருமித்தனம் முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாத ஒரு குணம். இந்த உலோபித்தனம் யஹூதிகளுடைய குணம். அல்லாஹுவை நம்பியவன், மறுமையை நம்பியவன், இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவன் கஞ்சனாக இருக்க முடியாது. இந்த கஞ்சத்தனம் என்பது யஹூதிகளிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் என்று கட்டளையிட்டான், தர்மம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போது அந்த யஹூதிகள், அந்த யூதர்கள்
அல்லாஹ்வை பற்றி இப்படி பரிகாசமாக பேசினார்கள். வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா குல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு பல் யதாஹு மப்சூததானி யுன்ஃபிகு கைஃப யஷா. 5வது அத்தியாயத்தின் 64வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட போது யூதர்கள் அல்லாஹ்வை பரிகாசம் செய்தார்கள். இன்று சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, தொழுகைக்கு வாருங்கள் என்றால் அல்லாஹ் நாடினால் நாங்கள் வந்து விடுவோம், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக. நல்ல காரியங்களை செய்யுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள் என்றால் எப்படி பரிகாசம் செய்கிறார்கள். எல்லாரும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் நரகத்திற்கு யார் செல்வது? உங்களை போன்று நாங்களும் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடினால் நாங்களும் ஆகிவிடுவோம். இவர்கள் யார்? அல்லாஹுவை பரிகாசம் செய்பவர்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் என்றால் அல்லாஹ் எங்கே சென்று விட்டான்? அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்ள மாட்டானா? அல்லாஹ் தானே எல்லாருக்கும் பொறுப்பாளி, அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று அல்லாஹுவை, அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வின் கட்டளையை பரிகாசம் செய்கிறார்கள். இது யாருடைய குணம்? யூதர்களுடைய குணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்பட்ட போது இந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன, அல்லாஹ்வுடைய கரங்கள் கட்டப்பட்டு விட்டன, எனவேதான் அவனால் இப்போது செலவு செய்ய முடியவில்லை, தர்மம் கொடுக்க முடியவில்லை, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை, எனவே நம்மிடத்திலிருந்து அவன் கொடுக்க சொல்கிறான். இது மட்டுமா சொன்னார்கள்? இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹ் இப்போது ஏழையாகி விட்டான், அவனுடைய கஜானா காலியாகி விட்டது, நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வை பரிகாசம் செய்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், குல்லத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் விலங்கிடப்படட்டும், வலுஇனு பிமா காலு, அவர்கள் கூறிய இந்த வார்த்தையால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். மாறாக அல்லாஹ்வுடைய 2 கரங்களும் விரிக்கப்பட்டே இருக்கின்றன. அவன் எப்படி விரும்புகிறானோ, எப்படி நாடுகிறானோ அவன் தர்மம் செய்கிறான். முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நமக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம், நமக்கு அல்லாஹ் கொடுத்த வசதிகள், இந்த வசதிகள் யாருக்காக, எதற்காக? இந்த வசதிகளை எல்லாம், இந்த செல்வங்களை எல்லாம் நாம் தின்று அழிப்பதற்காகவா, அல்லது நாம் உடுத்தி அழிப்பதற்காகவா? நாம் மட்டும் கட்டடங்களை எழுப்பி அழகு பார்த்து நாம் இன்பம் கொண்டு நம் மனைவி மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவா? நிச்சயமாக இல்லை. இதிலிருந்து நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மற்றவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, முஸ்லிம்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுப்பதற்கு அமானிதமாகத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் இப்படி செலவு செய்யவில்லையோ, யார் அல்லாஹ்வின் பாதையிலே கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தையோ அல்லது உபரியான தர்மங்களை செய்யவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அவர்கள் வருவார்கள், அவர்களுடைய புத்தகம், அவர்களுடைய செயல்கள் பதியப்பட்ட புத்தகம் அவர்களுடைய இடதுகரத்திலே கொடுக்கப்படும். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி. சூரத்துல் ஹக்கா 69வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எங்கே கொடுக்கப்படும்? அவர்களுடைய இடதுகரத்திலே கொடுக்கப்படும். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூல் யா லைதனி லம் ஊத கிதாபியா. கதறுவான், பிரலாபிப்பான், அழுவான், எனக்கு இந்த புத்தகம் ஏன் கொடுக்கப்பட்டது, இது எனக்கு கிடைத்திருக்க கூடாது என்று. எங்கே இருந்து முடியும்? யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா. என்னுடைய கேள்வி கணக்கு என்னவாகும், என்னுடைய முடிவு என்ன, நான் எங்கே திருப்பப்படுவேன் என்று கதறுவான். யா லைதஹா கானத்தில் காதியா, இப்படி ஒரு நிகழ்வே நடந்திருக்க கூடாதே என்று கதறுவான். மா அக்னா அன்னி சுல்தானியா ஹலக அன்னி மாலியா. என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம் இங்கு இல்லையே, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டன? காசை சேர்த்து வைத்திருந்தான், பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தான், இந்த உலகத்திலே சொத்துக்களை சேகரித்துக் கொண்டே இருந்தான். அங்கே கதறுவான், ஹலக அன்னி சுல்தானியா வமா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய ஆட்சி எங்கே, என்னுடைய செல்வம் எங்கே என்று கத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து வானவர்களுக்கு கட்டளை வரும், خذوه فغلوه ثم الجحيم صلوه. இவனை பிடியுங்கள், இவனுக்கு விலங்கு போடுங்கள். எப்படிப்பட்ட விலங்கு? இவனுடைய கழுத்திலிருந்து கட்டப்பட்டு, உடல்கள் அதிலே பிணைக்கப்பட்டு, கரங்களும் கட்டப்பட்டு, கால்களும் கட்டப்பட்டு விடும். خذوه فغلوه ثم الجحيم صلوه. பிறகு நரகத்திலே இவனை தூக்கி எறியுங்கள். ஜஹீம் என்ற நரகம். ثم الجحيم صلوه ثم
ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூஹ். 70 முழம் நீளமான சங்கிலி தனியாக கொண்டு வரப்படும். நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்ட சங்கிலி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நரகத்தை படைத்த இறைவன், பாவிகளை தண்டிப்பதற்காக அந்த ஜஹன்னத்தை படைத்த இறைவன் நமக்கு சொல்கிறான். 70 முழம் நீளமானது அந்த சங்கிலியை கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த சங்கிலியை அவனுடைய உடலுக்குள் நுழையுங்கள். ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூஹு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், வாய் வழியாக அந்த சங்கிலி நுழைக்கப்பட்டு அவனுடைய பின் வழியாக எடுக்கப்பட்டு விடும். நரகவாதியின் உடல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுடைய ஒரு பல் உஹது மலையை போன்றிருக்கும். அவனுடைய 2 புஜங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி 40 நாள் செல்லும் அளவிற்கு இருக்கும். அவனுடைய தோளின் தடிப்பம் 3 நாள் செல்லும் அளவிற்கு இருக்கும். அப்படி என்றால் அந்த 70 முழம் என்பது எங்கே உள்ள முழம்? இந்த துன்யாவுடைய முழம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. ஏன் இந்த கேவலமான தண்டனை? ஏன் தண்டனையிலே மோசமான தண்டனை? அந்த கிதாபு கொடுக்கப்படும் போதே விலங்கிடப்பட்டிருக்கிறான். கொடுக்கப்பட்டதற்கு பிறகு விலங்கிடப்பட்டான். சங்கிலியால் முற்றிலுமாக பிணைக்கப்பட்டான். உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து நரக நெருப்பிலே வீசி எறியப்படுகிறான். அல்லாஹ் காரணம் சொல்லுகிறான், ஏன் இப்படிப்பட்ட கேவலமான தண்டனை? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். இவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவனாக இருந்தான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவளிக்காதவனாக இருந்தான். ஈமான், இறை நம்பிக்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மத்தை சேர்த்து சொல்லுகிறான். ஒரு முஃமின் தர்மம் செய்யாதவனாக இருக்க முடியாது. மறுமையை நம்பியவன் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யாதவனாக இருக்க முடியாது. இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். அல்லாஹ்வின் மீது இவனுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால் ஏழைகளை இவன் அரவணைத்திருப்பான், ஏழைகளுக்கு கொடுத்திருப்பான், அனாதைகளுக்கு கொடுத்திருப்பான். இவனுடைய நம்பிக்கை என்ன? காரூனுடைய நம்பிக்கையை போன்று அவனுடைய கையில் உள்ள செல்வத்தை அவன் சம்பாதித்த செல்வம், தான் சம்பாதித்தது என்ற பெருமையில் இருந்தான். அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள் என்று அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவேதான் இந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் கருமித்தனம் காட்டினான். 2 காரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஃபலைஸ லஹுல் யௌம இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலைஸ லஹு, அவனுக்கு இன்று எந்த நன்மனும் கிடையாது. வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன் லா யஅகுலுஹு இல்லல் காத்தியூன். இவனுக்கு இங்கே உணவு என்ன? இவன் இந்த செல்வத்தை வைத்து இந்த துன்யாவிலே நான் சாப்பிட வேண்டும், நான் வசதியாக இருக்க வேண்டும் என்ற பெருமையில் இருந்தானே, இங்கு இவனுக்கு உணவு என்ன தெரியுமா? கிஸ்லீன் என்ற முள் மரத்தை தான் இவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த எச்சரிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடங்களிலே சொல்லவில்லை, குர்ஆனுடைய பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நரகத்திலே ஜஹீம் என்ற ஒரு நரகத்தை போன்று சக்கர் என்று ஒரு நரகம் இருக்கிறது. பயங்கரமான நரகங்கள், பயங்கரமான வேதனைகள் உடையது. பல வர்ணங்களிலே வேதனைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வேதனை நிறைந்த அந்த கொடூரமான சிறைச்சாலைகளில் ஒன்றுதான் சக்கர் என்ற நரகம். இதனுடைய சிறப்பம்சம் என்ன? லா துப்கி வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர். இந்த நரகத்திலே நுழைந்தவன் சாவவும் வழி இல்லை, வாழவும் வழி இல்லை. இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன? லவ்வாஹத்துல் லில் பஷர். மனிதனை அப்படியே நிற்க வைத்து இவனுடைய தோலை கருக வைத்துக் கொண்டே இருக்கும். இவனுடைய தோல் கருகும் போதெல்லாம் புதிய தோல்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சக்கர நரகத்திலே இவர்கள் ஏன் வந்தார்கள்? சொர்க்கவாசிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்மோடு வாழ்ந்தார்களே பல மக்கள், பல செல்வந்தர்கள், பல நம்முடைய சகோதரர்கள், உறவினர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், தெரிந்தவர்கள், இவர்களெல்லாம் சொர்க்கத்திலே காணவில்லையே, இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொர்க்கவாசிகள் பேசுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவர்களை நீங்கள் தேடுகிறீர்களா? இதோ நரகத்திலே பாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களை அந்த நரகத்தில் உள்ள அந்த பாவிகளை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் அந்த நரகவாசிகளை பார்ப்பது மட்டுமல்ல, இருவருக்கும் இடையிலே பேசும் அந்த ஒரு தொடர்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முதஸ்ஸிர் 74வது அத்தியாயத்திலே இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். பாவிகளை பற்றி சொர்க்கவாசிகள் பேசும் பொழுது அந்த பாவிகளிடத்திலே சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலககும் ஃபீ சகர், இந்த சக்கர் நரகத்திலே உங்களை நுழைத்தது எது? காலு லம் நகு மினல் முஸல்லீன். முதலாவது காரணம், அந்த நரகத்திலே நுழைந்த பாவிகள் சொல்லுகிற முதலாவது காரணம், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளில் இல்லை, தொழும் பழக்கம் எங்களுக்கு இல்லை, அல்லாஹ்விற்கு முன்னால் நாங்கள் சுஜூது செய்யவில்லை. எனவேதான் மார்க்க அறிஞர்கள், சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள் சொல்லுகின்றார்கள், யார் அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூது செய்யவில்லையோ, ஐங்கால தொழுகைகளை தொழவில்லையோ, அவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராக ஆகிவிடுவான். லா இலாஹ இல்லல்லாஹுவை மறுத்த காஃபிராக ஆகிவிடுவான். தொழுகை ஈமானுடைய அடிப்படை அம்சம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அதனுடைய வெளிப்படையான அடையாளம் தொழுகையாக இருக்கிறது. நரகத்திலே, சக்கர் என்ற நரகத்திலே அவர்கள் நுழைந்ததனுடைய அந்த முதல் காரணம் என்ன? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகள் இல்லை, தொழவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், இரண்டாவது காரணம், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, நாங்கள் தர்மம் செய்யவில்லை. மூன்றாவது காரணம், வகுன்னா நகூது மஅல் காயிதீன், பொழுதுகளை போக்கிக் கொண்டிருந்தோம். இன்று என்ன சொல்கிறார்கள்? என்டர்டைன்மெண்ட், சில உற்சாகத்திற்காக, கொஞ்சம் இன்பத்திற்காக, கொஞ்சம் நேரத்தை சந்தோஷமாக கழிப்பதற்காக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தோம். வகுன்னா நகூது மஅல் காயிதீன், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் இல்லை, இறை நினைவு இல்லை, குர்ஆன் ஓதுவது இல்லை, மறுமையின் அச்சம் இல்லை, மறுமையின் நினைவு இல்லை. எப்போது பார்த்தாலும் சரி உலக இன்பத்தை தேடி வியாபாரம் அல்லது தொழில் அல்லது வேலை அல்லது எங்கேயாவது அவர்களுடைய பயணங்கள், இன்பத்திற்காக, சுற்றி பார்ப்பதற்காக, இன்னும் இது போன்று மறுமையை மறந்த பயணங்கள். வகுன்னா நகூது மஅல் காயிதீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமையின் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஹத்தா அதானல் யகீன், இதே நிலையிலே எங்களுக்கு மரணமும் வந்துவிட்டது. பார்த்தீர்களா சகோதரர்களே, நாளை மறுமையிலே சக்கர நரகத்திலே ஒரு மனிதன் தூக்கி எறியப்படுவதற்குண்டான 4 காரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது காரணம் தொழுகை இல்லை, இரண்டாவது காரணம் தர்மம் இல்லை. இன்று சிலர் என்ன நினைக்கிறார்கள்? நாம் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், ஆனால் இவர்கள் தர்மத்தை பற்றி நினைப்பது கிடையாது, ஏழைகளுக்கு கொடுப்பது கிடையாது. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இல்லை என்றால் வேறு விஷயம். இல்லாதவர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அலா குல்லி முஸ்லிமின் ஸதகத்துன், முஸ்லிம்கள் எல்லாம் தர்மம் செய்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தை, அலா குல்லி முஸ்லிமின் ஸதகத்துன், முஸ்லிமா தர்மம் செய், அலா குல்லி முஸ்லிமின் ஸதகத்துன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபகாலு யா நபி அல்லாஹ் ஃபமன் லம் யஜித், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவரிடத்தில் இல்லை என்றால் அவர் என்ன செய்வது? பயப்படுகிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், முஸ்லிம் என்றால் தர்மம் செய்தே ஆக வேண்டும் என்று. இப்போது வழியை தேடுகிறார்கள். இல்லாதவர் என்ன செய்வது? வறியவர் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், யஅமலு பியதிஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தக், அவர் என்ன செய்ய வேண்டும்? எங்கேயாவது சென்று கூலி வேலை செய்யட்டும், எங்கேயாவது சென்று தன் கரத்தின் ஆற்றலை பயன்படுத்தி அவர் உழைக்கட்டும், உழைத்ததிலிருந்து தானும் பலன் பெறட்டும், அதில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கட்டும், ஏழைகளுக்கு கொடுக்கட்டும். அடுத்து கேட்கிறார்கள், காலு ஃபஇன் லம் யஜித், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு வேலையே கிடைக்கவில்லை என்றால், வேலை தேடி செல்கிறார், வேலை கிடைக்கவில்லை, வியாபாரத்திற்கு செல்கிறார், வியாபாரம் அமையவில்லை, என்ன செய்வது? வறுமையில் இருந்தால், கையிலே செல்வம் இல்லை என்றால், قال صلى الله عليه وسلم يعين ذا الحاجة الملهوف, யாருக்கு தேவை இருக்கிறதோ, ஏதாவது உதவி தேவைப்படுகிறதோ அவருக்கு சென்று தன் உடலால் உழைத்து அவருக்கு உதவி செய்யட்டும். ஒருவர் சுமை தூக்கி செல்கிறார், அல்லது ஒருவர் நடந்து செல்கிறார், நீங்கள் வாகனத்திலே செல்கிறீர்கள், அவர்களை நீங்கள் உங்கள் வாகனத்திலே ஏற்றிக் கொள்ளுங்கள். அவர் சுமை தூக்கி செல்கிறார், அவருடைய சுமையிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் வாங்கி சுமந்து கொள்ளுங்கள். என்ன தேவை அவருக்கு இருக்கிறதோ அந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய உழைப்பால் நீங்கள் அவருக்கு உதவுங்கள். காலு ஃபஇன் லம் யஜித்,
யா ரசூலல்லாஹ் அதற்கும் வழி இல்லை என்றால் எப்படி சஹாபாக்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் பாருங்கள். காலு ஃபைன் லம் யஜித், அல்லாஹ்வின் தூதரே அதற்கும் வழி இல்லை, சம்பாதிக்க முடியவில்லை, செல்கிறார், உதவி தேவையானவர் யாருமே இல்லை, அடுத்து என்ன செய்வது? ஃபல்யஅமல் பில் மஅரூஃப் வல் யும்சிக் அனிஷ் ஷர்ரி, அவர் நன்மை செய்யட்டும், பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்கட்டும். ஃபஇன்னஹா லஹு ஸதகா, அதுவே அவருக்கு ஒரு தர்மமாக ஆகிவிடும். எந்த வகையிலும் ஒரு முஸ்லிம் தர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை தர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. அவரிடத்திலே இல்லை என்றால் உழைத்து கொடுப்பார், அதற்கும் வழி இல்லை என்றால் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வார், அதுவும் முடியவில்லை என்றால் நன்மையான காரியங்களை செய்து பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பார். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தினார்கள். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக சொல்கிறான். ஒரு முஸ்லிம் ஏழைக்கு கொடுக்கவில்லையா, அவன் இவ்வளவு தொழுகையாளியாக இருந்து அல்லது மறுமையை நம்பியவனாக இருந்து அல்லது வேறு பல நல்ல காரியங்களை செய்து என்ன பலன்? அவனுடைய செல்வம் அவனை அழித்து விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பணத்தின் மீது மோகம் கொண்டு, இந்த பணத்தை சேகரிப்பதையே குறிக்கோளாக கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பல வகையிலே எச்சரிக்கை செய்கிறான். எப்படியெல்லாம் அவர்களை அச்சுறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் அச்சுறுத்துகிறான். சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், மனிதனுடைய கேடு, மனிதன் நாசமாகுவதற்குண்டான காரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பலருடைய நினைப்பு என்னவென்றால், நான் படித்தேன் அல்லது நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், எனக்கு எல்லாம் அமைந்து விட்டது, இனி பிறரை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இந்த வாழ்க்கையிலே என் செல்வத்தை கொண்டு என் குடும்பத்தோடு நான் நிம்மதி தேடுவேன் என்ற குறிக்கோளில், என்ற கொள்கையில், என்ற மனப்போக்கில் இருக்கிறார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை எப்படி சோதிப்பான் தெரியுமா? அல்லாஹ் நோயை கொண்டு இவர்களை சோதிப்பான். இவர்களுடைய ஆன்மாக்களை, இவர்களுடைய உடலையே இவர்களுக்கு அல்லாஹ் சோதனையாக ஆக்கி விடுவான். இவர்களுடைய மனைவி அல்லாஹ் இவர்களுக்கு சோதனையாக்குவான். இவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் இவர்களுக்கு சோதனையாக்குவான். இவர்களுடைய முழு துன்யாவுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் இவர்களுக்கு நெருக்கடியானதாக ஆக்கி விடுவான். பார்க்கிறோம், செல்வ செழிப்பிலே இருக்கிறார்கள். நாம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஏதோ அவர்கள் இன்பத்திலே, சுகமான வாழ்க்கையிலே, மன மகிழ்ச்சியிலே இருப்பதை போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்காத ஒரு செல்வந்தன் எப்போதும் மன நெருக்கடியிலே இருப்பான், மன உளைச்சலிலே இருப்பான். உள்ளம் எப்போதும் அவனுக்கு கருமையாக ஒரு இருட்டடைந்ததாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு நிலைமைக்கு முஸ்லிம் ஆகிவிடக் கூடாது. அவன் செல்வந்தனாக இருக்கும்போது யதீமை பார்க்க வேண்டும். அவன் செல்வந்தனாக இருக்கும்போது ஒரு ஏழையை பார்க்க வேண்டும். அவன் ஒரு பெரிய பணக்காரனாக மாறும்போது தன்னை விட தனக்கு கீழ் இருக்கிற தேவை உள்ளவர்களை அவன் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் தான் யதீம்களை ஆதரிக்க மாட்டார்கள், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இந்த துன்யா வேண்டும். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அனாதைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லையே. இன்று என்ன ஆகிவிட்டது? சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமைக்கு ஆளாகிவிட்டது தெரியுமா? அனாதைகள் இந்த சமூகத்திலே ஆதரவற்று விடப்பட்ட காரணத்தால் அனாதை இல்லம் என்று திறப்பதற்கு ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த சமுதாயம் மாறிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிர்களுக்கு வேண்டுமானால் அனாதை இல்லம் என்பது ஒரு தேவையாக இருக்கலாம். ஏன்? அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பண்பு சமூக ரீதியாக, மத ரீதியாக, மார்க்க ரீதியாக காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை இமாம் புகாரியுடைய கிதாபிலே படித்தவர்கள், அன வகாஃபிலுல் யதீம் கஹாதைனி ஃபில் ஜன்னா, நானும் யதீமை ஆதரிப்பவனும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். தன்னுடைய அண்டை வீட்டிலே ஒரு யதீம், தன்னுடைய சகோதரனுடைய மகன், தன்னுடைய சகோதரியுடைய மகன். ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய நிலையை பாருங்கள். தன் பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள், என்ன வேண்டுமானாலும் அதற்கு செலவு செய்வார்கள். ஆனால் தங்களுடைய குடும்பத்திலே எந்த பிள்ளைகளின் தந்தைகள் தவறிவிட்டார்களோ அவர்களை பார்க்கும்போது இரண்டு கண்ணோடு பார்ப்பார்கள். இரண்டு வித்தியாசமான பார்வைகள். தன் பிள்ளையை பார்க்கும்போது ஒரு பார்வை, தன் சொந்தக்காரர்களின் அனாதை பிள்ளைகளை பார்க்கும் போது ஒரு பார்வை. இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, தர்மம் செய்வது ஒரு புறம், அனாதைகளை கண்ணியப்படுத்தும்படி அல்லாஹ் சொல்கிறான்.
அவர்களை சங்கை செய்யும்படி அல்லாஹ் சொல்கிறான். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். உன்னால் கொடுக்க முடியவில்லையா, உன்னால் தர்மம் செய்ய முடியவில்லையா, யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை நீ ஆர்வப்படுத்து, அவரின் பக்கம் நீ ஒரு வழிகாட்டு. உன்னால் முடியவில்லை என்றாலும் நீ ஒதுங்கி கொள்ளாதே. யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு அந்த வழியை காட்டு. இப்படி ஒரு நல்ல வழி இருக்கிறது, ஒரு நல்ல காரியம் இருக்கிறது, இதிலே நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவீர்கள் என்று யதீம்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு உணவளிப்பதிலே நீங்கள் ஆர்வப்படுத்த மாட்டீர்களா? வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் வதஅகுலூன துராஸ அக்லல் லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. காசு வேண்டும், பணம் வேண்டும் என்று இப்படி பேராசை கொள்கிறீர்களே, வாரி கொட்டிக் கொள்கிறீர்களே, இந்த செல்வங்கள் உங்களுக்கு என்ன பலன் தர போகிறது? நாளை மறுமையிலே இந்த செல்வங்கள் உங்களோடு வரும் என்று நினைத்தீர்களா? கல்லா இன்னஹா லவா நஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃபஅவஆ. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே நரகம் அவனை அழைக்கும், பெயர் கூறி அழைக்கும். எப்படி இந்த பாவிகள், கஞ்சன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவனுடைய கேவலம் என்ன? நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நிறுத்தப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நரகம் பெயர் கூறி அழைக்கும். இன்னாருடைய மகன் இன்னார், மகா கஞ்சன், அவன் எங்கே இருக்கிறான் என்பது ததுஉ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃபஅவஆ. அவன் யார்? அந்த நரகம் அங்கு நாளை மறுமையிலே பறைசாற்றும். காசு பணங்களை சேகரித்துக் கொண்டிருந்தான், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யவில்லை, இவனை நான் அழைக்கிறேன் என்று கூறி அந்த நரகம் இவனை அழைத்து நஸாஅத்தல் லிஷவா. நீங்கள் பார்த்திருக்கலாம், தந்தூரியிலே பொரிக்கப்பட்ட ஒரு மாமிசம் எப்படி இருக்கும், அது போன்று நரகம் இவனை பொரித்து எடுத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஸாஅத்தல் லிஷவா இன்னஹா லவா நஸாஅத்தல் லிஷவா. நரக நெருப்பிலே இவனை பொரித்து எடுத்துவிடும். இவன் யார் தெரியுமா? இதா மஸ் இன்னல் இன்சான குலிக ஹலூஅன் இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. இவனுக்கு செல்வம் வந்தால் இந்த செல்வத்தை இவன் யாருக்குமே கொடுக்க மாட்டான், இந்த செல்வம் எல்லாம் தனக்கே சொந்தமானது என்ற ஒரு மனப்போக்கிலே இருப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுடைய பண்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நல்லவர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடையிலே நிகர் இல்லாமல் இருந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள் என்று கெஞ்சி மன்றாடினார்கள். ஏறக்குறைய 1000ற்கு மேற்பட்ட நபிமொழிகள், ஹதீசுகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து, உலோபித்தனத்திலிருந்து, கர்மித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடியதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நினைத்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மிலே எத்தனை பேர் சுஜூது செய்து, தொழுது, ருக்கூ செய்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்கிறோமா இல்லையா? யா அல்லாஹ் எனக்கு வறுமை வேண்டாம் என்று கேட்கிறோமா இல்லையா? யா அல்லாஹ் எனக்கு நிறைவாக கொடு, குறைத்து விடாதே என்று கேட்கிறோமா இல்லையா? நம்மிலே எத்தனை பேர் யா அல்லாஹ் என்னை கஞ்சனாக ஆக்கி விடாதே என்று கேட்கிறோம்? யா அல்லாஹ் என்னை உலோபியாக ஆக்கி விடாதே, யா அல்லாஹ் என் கையை இறுக்கமானதாக ஆக்கி விடாதே, ஏழைகளுக்கு கொடுப்பவனாக, யத்தீம்களை ஆதரிப்பவனாக, உன்னுடைய பாதையிலே செலவு செய்பவனாக என்னை ஆக்கி என்று எத்தனை பேர் கேட்கிறோம்? எப்படி துஆ கேட்கிறோம்? யா அல்லாஹ் செல்வத்தை கொடு, யா அல்லாஹ் பரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் வியாபாரத்திலே எனக்கு செல்வ செழிப்பை கொடு. நீங்கள் பார்த்திருக்கலாம், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது சிலர் அங்கே கூட்டமாக உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே இமாம் அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ஈமானை கொடு. அங்கே சத்தமாக எந்த சத்தமும் இருக்காது, உணர்வற்ற நிலையிலே இருப்பார்கள். யா அல்லாஹ் இஸ்லாமை கொடு, உணர்வற்ற நிலையிலே இருப்பார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய தௌஃபீகை கொடு, அமைதியாக இருப்பார்கள், எந்த விதமான ஒரு சலசலப்பு இருக்காது. அதே நேரத்தில் அந்த இமாம் சிறிது நேரம் கழித்து யா அல்லாஹ் எங்கள் வியாபாரத்திலே பரக்கத்தை கொடு என்று சொல்வார். ஓ என்று ஆமீன் என்று மிகப்பெரிய சப்தமாக இருக்கும். யா அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்கு, வியாபாரத்தின் பரக்கத்துடைய கதவுகளை. எப்படியெல்லாம் இந்த வருமானத்தின் துஆக்களை செய்கிறார்களோ அப்பொழுது ஆமீன் அங்கு பலமாக சப்தமாக வருவதை பார்க்கிறோம். என்ன கேவலமான நிலை!
கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய மனப்பக்குவம் இப்படியா? செல்வத்தை கேட்கிறான். எதற்காக இந்த செல்வம்? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கப்படுவதற்காக இந்த செல்வம் கேட்கப்படவில்லை என்றால் இந்த செல்வம் இவனுக்கு நரகமாக, அல்லாஹ்வின் லானத்தாக, அல்லாஹ்வின் கோபமாக மாறிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள். தொழுகையிலே அமரும் போது, தக்பீர் கட்டியதற்கு பிறகு, சுஜூதிலே, தொழுகைக்கு பின்னால் தங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டே இருப்பார்கள். கான யதுஉ அஊது பிக மினல் புகுல் வல் கஸல் وأرذل العمر وعذاب القبر وفتنة الدجال وفتنة المحيا والممات. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? முதலாவது விஷயம், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எத்தனை பேர் கேட்கிறோம்? ஏன்? யா அல்லாஹ், எனக்கு கொடைத்தன்மையை கொடு, கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்டு அந்த துஆ கபூலாகிவிட்டால் ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்ற பயம். எப்படி? அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை செலவழித்து விட்டால் அடுத்து எனக்கு என்ன மிஞ்சும் என்ற பயம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இவர்களுக்கு படிப்பினை இல்லையா? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், மோசமான வாழ்க்கையின் பலவீனமான பகுதியிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். எத்தனை பேர் நம்மிலே யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தான வாழ்க்கை கொடு, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட வாழ்க்கை கொடு என்று கேட்கிறார்கள். இந்த வாழ்க்கை இவர்களுக்கு சோதனையாக மாறிவிடுவதை இவர்கள் புரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் எப்படி வாழ்க்கையை கேட்க வேண்டும்? யா அல்லாஹ், எனக்கு நான் வாழ்க்கையின் பலவீனமான பகுதியை அடைந்து என்னால் இயங்க முடியாத அளவிற்கு பலவீனப்படுவதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவரை உடல் சுகத்தோடு, வணக்க வழிபாடோடு, ஈமானோடு, அவனுடைய பாதையிலே வாரி வழங்கும் தன்மையோடு வைக்கிறானோ அதுவரை யா அல்லாஹ் என்னை வைத்திரு. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். வஅதாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து, வஃபித்னத்தித் தஜ்ஜாலி வஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், தஜ்ஜாலுடைய ஃபித்னா, இந்த உலக வாழ்க்கையிலே மரணத்திலே ஏற்படக்கூடிய ஃபித்னாவிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு முறை செய்தது மட்டுமல்ல, வாழ்க்கையெல்லாம் இந்த துஆவை செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், யார் கர்மித்தனம் காட்டுகிறானோ, யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுடைய செல்வம் நாசமாகிவிடும், அவனுடைய செல்வத்திலே பரக்கத் இருக்காது. ஏன்? 2 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறார்கள். காலை ஒவ்வொரு நாள் விடியும் போதும், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகானி யன்சிலான் ஃபயகூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா வயகூலுல் ஆகர் அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. 2 மலக்குகள் இறங்கி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பகரத்தை கொடு, வாரி வழங்கு, அவர்களுக்கு நல்ல பிரதி உபகாரத்தை நீ அவர்களுக்கு செய் என்பதாக துஆ கேட்பவர்கள் யார்? மலக்குகள் துஆ கேட்கிறார்கள். இன்னொருவர் துஆ கேட்கிறார். என்ன துஆ தெரியுமா? நாசத்திற்கான துஆ. அல்லாஹ்வே, யார் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்யவில்லையோ அவர்களை நீ அழித்து விடு, அவர்களுடைய செல்வத்தை நீ அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யாத கர்மிகளுக்காக அந்த மலக்கு துஆ செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, சஹாபாக்களிடமிருந்து இந்த பாடத்தை, இந்த படிப்பினையை பார்க்கிறோம். எப்படி இந்த செல்வத்தின் மீது பற்றற்றவர்களாக இருந்தார்கள். எவ்வளவுதான் செல்வங்கள் குமிந்தாலும் இந்த செல்வத்திலே மோகம் கொள்ளாதவர்களாக நபியின் தோழர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகிறது. 70,000 திர்ஹம் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அந்த 70,000 திர்ஹத்தையும் சில மணி நேரங்களிலே தர்மம் செய்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த அவர்களுடைய அடிமை பெண் சொல்கிறார்கள், நான் அவர்கள் அணிந்திருந்த, அன்னை ஆயிஷா அணிந்திருந்த சட்டையை பார்த்தேன், ஒட்டு போட்டு தைக்கப்பட்டதாக இருந்தது. நாம் என்ன செய்வோம்? நமக்கு கையிலே செல்வம் வந்து விட்டால் உடனே நமக்கு ஒரு கார், உடனே நமக்கு ஒரு பங்களா, உடனே நமக்கென்று மிகப்பெரிய வசதியான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஆடை, மிகப்பெரிய வாழ்க்கை என்று தேடுவோம். ஆனால் சஹாபாக்களை பாருங்கள், தான் கிழிந்த ஆடை அணிந்திருந்தார்கள். 70,000 திர்ஹங்களையும் சில மணி நேரங்களிலே செலவு செய்தார்கள். இதை தெரிந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உடனே சில தினங்களிலே 1,00,000 திர்ஹங்களை அனுப்பி வைத்தார்கள். 1,00,000 திர்ஹங்களை.
காலையிலே வந்தது, மாலை வருவதற்கு முன்னால் அத்தனையும் தர்மம் செய்து விட்டார்கள். மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா தர்மம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு வைத்திருந்தார்கள். அன்றைய மாலை பொழுது வருவதற்கு முன்னால் அந்த 1,00,000 செலவு செய்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பழக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார்கள். தடுக்கப்பட்ட நாட்களை தவிர மற்ற வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நோன்பு வைத்திருந்தார்கள். அன்றைய மாலை பொழுதிலே இஃப்தாருக்கு உணவு சாப்பிடுவதற்கு எதுவும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய அடிமை பெண் கூறுகிறார், அன்னை அவர்களே, காலையிலே 1 திர்ஹத்தை நீங்கள் எனக்கு கொடுத்திருந்தால் நான் கொஞ்சம் கறி வாங்கி உங்களுக்கு வந்திருப்பேனே, நீங்கள் இப்போது நோன்பு திறக்கலாமே என்று. அப்பொழுது அன்னை சொல்கிறார்கள், லா துஅன்னி ஃபீனி, என்னை குறை சொல்லாதே, என்னை பழிக்காதே, நீ எனக்கு நினைவுபடுத்தி இருந்தால் நான் அதை உனக்கு செய்திருப்பேனே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸைனப் பின்த் ஜஹ்ஷை பற்றி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிலே ஆயிஷாவும் ஒருவர், அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதிலே ஸைனபுக்கு நிகராக யாரும் இல்லை என்று யார் புகழ்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிலே ஒருவர்கள். ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி எப்படி புகழ்கிறார்கள் பாருங்கள், எவ்வளவு உயர்வாக நினைவு கூறுகிறார்கள் பாருங்கள். ஸைனபை யாரும் மிகைக்க முடியாது தர்மத்திலே. ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பழக்கம் எப்படி இருந்தது? வர்றதையெல்லாம் கொடுத்து விடுவார்கள், சேமித்து வைக்க மாட்டார்கள், தடுத்து வைக்க மாட்டார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய தாய் உம்மஹாத்துல் முஃமினீனை சேர்ந்தவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய பழக்கம் எப்படி தெரியுமா? வந்ததையும் கொடுத்து விடுவார்கள். இல்லை என்றால் அன்சாரிகளுடைய வீட்டுக்கு சென்று வேலை செய்வார்கள், குடும்ப வீட்டிலே சென்று வேலை செய்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டு வேலை செய்வார்கள். அதிலிருந்து வரக்கூடிய ஊதியத்தை வாங்கி கொண்டு வந்து முஹாஜிர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே கை துண்டிக்கப்பட்டு கால் துண்டிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய இந்த பொருளை தேட முடியாத முஹாஜிர்களுக்கு சென்று அந்த பொருளை கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட முஹாஜிர்களுடைய குடும்பத்துக்கு செல்வார்கள். தான் உழைத்து கஷ்டப்பட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரை மாலை வரை குடும்ப வேலை செய்து வந்த அந்த ஊதியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர்களுடைய யதீம்களுக்கு கொடுப்பார்கள். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இறந்து விட்டால் உங்களிலே யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர் என்னை சீக்கிரம் வந்து சேருவார் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் என்ன செய்தார்கள்? கையை அளந்து பார்த்தார்கள், யாருடைய கை நீளமாக இருக்கிறது என்று. சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை நீளமாக இருந்தது. எனவே சௌதா சீக்கிரமாக மரணிப்பார் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மரணித்தது யார்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்திலே மரணித்தார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு புரிய வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளம் என்று சொல்லியது தர்மத்தை குறித்து சொன்னார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் ஒரு வசனத்தை கூறி முடிக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபஆ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்யுங்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளிலே வியாபாரம் இருக்காது, நட்பு இருக்காது, யாருடைய பரிந்துரையும் இருக்காது. யார் இந்த கட்டளையை மறுக்கிறார்களோ, அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மறுக்கிறார்களோ, வல் காஃபிரூன் ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள், தங்களுக்கு அநீதி இழைத்தவர்கள், தங்களுடைய மறுமைக்கு அநீதி இழைத்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கெட்ட எல்லா பண்புகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, ஈமானை நமக்கு தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.